இப்படியான ஒரு நூலை அறிமுகம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது மிகப்பெரிய பேறு அப்படின்னு நான் கருதுகிறேன். கட்சியினுடைய மாவட்ட தலைமைக்கினுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒன்று, முதல்ல வாசிப்பு, அப்புறம் புத்தகம், அப்புறம் இந்த நூல் அறிமுகம் சொல்லி நான் சுருக்கமாக பேசலாம்னு நினைக்கிறேன். ஆண்டன் செக்காவினுடைய புகழ்பெற்ற சிறுகதைகளில் ஒன்று த பெட் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் பந்தயம்னு தமிழில் வந்திருக்கு. ஒரு போட்டியில், ஒரு பந்தயத்தில் தனக்கு பெரிய வசதி இல்லாத ஒரு வாலிபன், பெரும் பணக்காரன், அவன் பொழுது போகிறதுக்கு நடத்துகிற பந்தயத்தில் ஆயுள் தண்டனை ரொம்ப சுலபம், மரண தண்டனை கஷ்டம் என்று அவன் பெட் கட்டிடுவான். அப்போ அந்த பணக்காரன் கேட்பான், என்னுடைய வீட்டில் உன்னை தனிமை சிறையில் வைப்பேன், 10 வருஷமோ 15 வருஷமோ, நீ இருந்துட்டா உனக்கு நிறைய பணம் தருவேன், ஆனால் உன்னால் தான் முடியாது, நீ ஓடிடுன்னுவான். இல்லை, நான் இருக்கிறேன்னு சொல்லுவான். அந்த தண்டனைக்கு உட்படுத்தி கொண்டு அந்த பந்தயத்தில் அவன் போட்டிக்காக வருவான். முதல்ல சில மாதங்கள் ரொம்ப சிரமப்படுவான். நான் முழு கதையை சொல்ல போகிறதில்ல. உட்கார முடியாது அவனால். அந்த சிறையில் தன்னை மறுத்து கொண்டு அந்த இளம் வயதில் இருக்க முடியாது. ஆனால் ஒரு கட்டத்தில் அவன் புத்தகங்களை வாசிக்க தொடங்குவான். படிச்சுக்கிட்டே இருப்பான். தேடி தேடி படிப்பான், துரத்தி படிப்பான். இவனுக்கு புத்தகத்தை வாங்கி கொடுத்து மாளாது இந்த பணக்காரன். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், தன்னை உயிர்ப்பித்து கொள்ள, நம்பிக்கை தக்க வைத்து கூட படிச்சுக்கிட்டே இருப்பான். 3 நாளைக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை த ஹிந்து அந்த ஞாயிற்றுக்கிழமை மேகசின் பக்கத்தில் ஒரு அபாரமான ஒரு பக்க செய்தி கட்டு வந்திருக்கு. மோடி ஆட்சியில் அராஜகமாக 6 ஆண்டுகளுக்கு மேலாக குற்றப்பத்திரிகை கூட வழங்கப்படாமல் சிறை வைக்கப்பட்டிருக்கக்கூடிய உமர் காலித் படிச்சுக்கிட்டே இருக்கிறார் உள்ள சிறையில். ஆனால் படிக்க விரும்பியதில் 10% கூட படிக்க முடியலன்னு அவர் சொல்கிறார். தனக்கு பிடித்த புத்தகம் சில புத்தகங்கள்லாம் அவர் கொடுத்துருக்காரு. முரகாமி புக் உட்பட நிறைய புத்தகங்கள் அதில் இருக்குது. ஆனால் அவர் என்ன சொல்கிறார், அதில் என் நம்பிக்கையை நான் தக்க வைத்து கொள்ள இந்த வாசிப்பு எனக்கு பயன்படுகிறதுன்னு சொல்கிறார். ஒரு மிகப்பெரிய அப்ரஸார், ஒரு ஒடுக்குமுறைக்கு எதிரான ஒரு போராட்டத்தில் தன்னை தக்க வைத்து கொள்ள, தவமைத்து கொள்ள இந்த வாசிப்பு உதவுகிறது அப்படின்னு. இந்த நேர்காணலுடைய தலைப்பே என்னன்னா, புரட்சியாளர்கள் சரணடைதல் இல்லை, அந்த பேச்சே இல்லை என்பதான் அது மிக முக்கியமாக இருக்குது. இந்த நேர்காணலில் கொடுத்துருக்கிறவர் கியூபானுடைய குடியரசுத் தலைவர். நேர்காணலை செய்தவர் அவங்க என்பிசி நியூஸ் ஏஜென்சியினுடைய அந்த 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 பகுதியோட ஒரு எதிராளர், பத்திரிகையாளர் கிறிஸ்டன் வெல்கர் அப்படின்னு சொல்லி. நான் இவங்க யாருன்ட்டு போய் தேடி பார்த்தேன். அவங்க யார், அவங்களுடைய அரசியல் என்ன, என்பிசியை பற்றி இங்கே இருக்கக்கூடிய செய்திகள் எனக்கு தெரியல. அதை பற்றி அது எனக்கு அவ்வளோ தூரம் இன்டர்நேஷ்னல் இஷ்யூஸ் பற்றிலாம் எனக்கு தெரியல. அவங்க சொல்கிறது என்ன என்றால், லெஃப்ட் ஆஃப் சென்டரில் இருப்பாங்க இவங்க, என்பிசி அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்குது. இவர்களை பற்றி சொல்லும்போது, இப்போ நீங்கள் அண்மையில் பார்த்துருப்பீங்க, டொனால்டு ட்ரம்ப் பாதியில் எழுந்து போன ஒரு இன்டர்வியூ செய்தவர் இவங்க தான், ஜூன் மாதத்தில். அது இவங்க இந்த நேர்காணல் நடத்துகிறாங்க. அமெரிக்கன் டெலிவிஷன் பர்சன் அவங்க. அப்படின்னா எப்படி அந்த கேள்விகள் இருக்கும் கியூபாவை நோக்கி என்றால், அமெரிக்க ஆட்சியாளர்களின் தன்னை வருத்தி கொண்டு தான் அது இருக்கும் அந்த கேள்வி. அப்போ அந்த கேள்வி பதில் என்பது கியூபாவை பற்றி இருக்கிறது என்று பார்க்காமல், கியூபா இன்றைக்கு வரைக்கும் தக்க வைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சோஷலிச உணர்வு, அந்த தாகம், அதற்கு வைக்கக்கூடிய அத்தனை சவாலினுடைய நுனியாகவும் இந்த கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விகளுக்கு என்ன பதில் வருது அப்படிங்கிறத மிக முக்கியமாக இருக்குது. ரொம்ப வியப்பாக இருக்குது. இந்த நேர்காணல் அவ்வளோ சிறப்பான முறையில் தமிழாக்கம் செய்யப்பட்டிருக்கு. தோழர் தீபாவுக்கு உற்சாகமான வாழ்த்துக்கள் நம்மளை தெரிவிக்கணும். அவர் எதில் உட்கார்ந்து அவர் நம்மகிட்ட பேசுகிற மாதிரி தான் அந்த பேட்டி இருக்குது. அதில் அவ்வளவு இருக்குது. அதில் கியூபா புரட்சியை பற்றின பரவசம் இருக்குது. நாங்கள் இதை விட்டுற முடியாது அப்படிங்கிற ஒரு அதாவது சோஷலிச கர்வம் அப்படின்னு வேணால் நம்ம சொல்லலாங்க. அருமையான முறையில் தோழர் வாசுகினுடைய நீங்கள் முதல்ல அந்த முன்னுரையை படிச்சிடணும். ஒண்டர்ஃபுல் இன்ட்ரோடக்ஷன் காம்ரேட் வாசுகி. அதில் குறிப்பிட்ற மாதிரி அந்த கர்வத்தோடு அது இருக்குது, அது இருக்கணும். ஏன்னா 3 இடத்தில் கர்வம் இருக்கலாம் என்று நம்முடைய தமிழ் இலக்கிய சூத்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அது நன்னூல் சூத்திரம்னு எனக்கு எங்கள் தமிழாசிரியர் சொன்ன நினைவு. அதாவது
எங்கெல்லாம் தன்னை பற்றி ஒருத்தன் புகழ்ந்துக்கலாம் அப்படின்னு ஒரு இலக்கணம் இருக்கு. மண்ணுடை மன்றத்து ஓலை தூக்கினும் மன்னிய அவையிடை வல்லுரு பொழுதினும் தன்னுடைய ஆற்றல் உணரார் இடையினும் தன்னை புகழ்தலும் தகும் புலவோர்க்கே. ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு தூதுவராக போனால், அல்லது ஒரு டிபேட், ஒரு பட்டிமன்றத்தில் உட்கார்ந்தால், அல்லது தன்னை பற்றி தெரியாதவர்கள் மத்தியில் நின்றால் தன்னை பற்றி ஒருவர் சொல்லிக்கொள்ளலாம். இங்கே அவர் சொல்வது என்பது நேரடியாக அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக சொல்கிறார். இன்னொரு பக்கம் அந்த கருத்துக்களின் வழி சோஷலிசத்தை நோக்கிய அந்த லட்சிய தீபத்தை ஏந்தக்கூடிய கோடான கோடி நெஞ்சங்களுக்கும் அவர் அந்த நம்பிக்கை கொடுக்குறார். அதுதான் இந்த நேர்காணலுடைய சாராம்சமாக இருக்கிறது. ஒரு கேள்வி கேட்குறாங்க, அமெரிக்கா எதிர்த்து போய் நீங்கள் நிற்கிறீங்க, இந்த போரில் நீங்கள் அவங்க ஏதாவது வந்தால் உங்களை ஜெயிச்சிட முடியாதா, நீங்கள் அவங்கள தாண்டிடுவீங்களா அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, தோற்கடிக்க முடியாத எதிரிகளே இல்லைன்றார். நோபடி இஸ் இன்வின்சிபிள், நத்திங் இஸ் இம்பாசிபிள். ஏன் என்றால் எங்களுக்கு மன உறுதி இருக்கு. எங்களுடைய தேசிய கீதமே என்னவா இருக்குது, பேட்ரிஷியா ஓம் மியூட்டேன்னு சொல்லி அந்த காலத்தில் நமக்கு வகுப்புலலாம் சொல்லுவாங்க. எங்களுடைய தேசிய கீதமே இந்த தேசத்திற்காக உயிரை கொடுத்தல் என்று இருக்கிறது. யாராவது எங்கள் நாட்டுக்கு வந்தால் ஒருவேளை தப்பி அவர்கள் அழியாமல் மிஞ்சினால் தங்கள் ரத்தம் கலந்து அந்த மண்ணை வேணால் எடுத்துன்னு போகலாம், வேறு எதையும் தொட முடியாது கியூபாவில் என்று அவர் பேசுகிறார். அது மட்டுமல்ல, இங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நாங்கள் காரணம் அல்ல, எங்களுடைய அரசியல் பொருளாதார அமைப்பு காரணம் அல்ல. பிரச்சனை என்பது அமெரிக்காக்கிட்ட இருக்குது. எங்களுக்கு எதிரான அந்த முற்றுகை இப்போது எரிசக்தி முற்றுகை வரைக்கும் போயிருக்கு. நீங்கள் உங்கள் கேள்வி அங்கே வைங்க என்று சொல்கிறார். நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று, எதுக்கு இந்த பிரச்சனை, பேசாமல் நீங்கள் பதவி விலகிறீங்களா அப்படின்னு கேள்வியாளர் கேட்குறாங்க. அவர் கேட்குறாரு, இந்த மாதிரி கேள்வியை நீ வேறு எந்த நாட்டு அதிபர்கிட்டயா போய் கேட்பியா, டொனால்டு ட்ரம்ப்கிட்ட கேட்பியான்னு கேட்குறாரு. இங்கே பிரச்சனை ஆள் அல்ல, இது அமைப்பு. இந்த அமைப்பின் பிரதிநிதி நான், இந்த தேசத்திற்காக நாங்கள் வாழ்கிறோம் என்று குறிப்பிடுகிறார். இது உள்ளபடியே இன்றைக்கி டொனால்டு ட்ரம்ப்பு, அதாவது இருக்கிற அமெரிக்காவில் இது வரைக்கும் வந்ததிலே நான் தான் பெஸ்ட்டு ஜனாதிபதினு சொல்லியிருந்தால் கூட பரவாயில்ல, இஸ்ரேலுக்கு நான் தான் பெஸ்ட்டு அதிபர்னு வந்தாலும் பேட்டி கொடுக்குறான். எப்பேர் கொத்த ஆளாக இருப்பார். அப்படியான ஒரு காலச்சூழலில் வலதுசாரிகள் கை ஓங்கி வரக்கூடிய நேரத்தில் இங்கே இருக்கடா கியூபா என்று சொல்லத்தக்க மிக முக்கியமான நம்பிக்கை கையளிக்கக்கூடிய ஒரு அக்னி குஞ்சு இது. இது எல்லாம் மரப்பொந்தலையும் கொண்டு போய் வைப்போம். வாழ்த்துக்கள்.